மொத நாள் நைட்டே தூங்க போறதுக்கு முன்னாடி வந்து இறச்சிய எடுத்து வெளியில வச்சுட்டு தான் வந்து தூங்க போனேன். காலையில எழுந்திரிச்சதோட வந்து ஐஸ் நல்லா உட்டுருந்துச்சு. தஹஜ்ஜுத தொழுது முடிச்சுட்டு வேலையா வந்து ஆனத்துக்கு வந்து இறச்சிய தாளிச்சு விட்டாச்சு. வடைக்கோ, இட்லி தோசைக்கோ உளுந்து ஊற வைக்கும்போது ஒரே தடவையா தண்ணி ஊத்தாம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு உளுந்த ஊற வைக்கும்போது நெறைய வந்து உளுந்து காணும். சுபு தொழுது முடிச்சுட்டு கொஞ்சம் பிளாக் காஃபி போட்டு குடிச்சிட்டு சுழியான சுட ஆரம்பிச்சுட்டேன். பசியாறைக்கு வந்து சுழியா, வட்டலப்பம் ஆகறக்காய் சாப்பிட்டு தொழுவ கிளம்பிட்டோம். தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் பசியார வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாவு அரைக்க ஆரம்பிச்சாச்சு. இட்லிக்கு வந்து மாவு அரைச்சுட்டேன். வடைக்கும் வந்து மாவு அரைச்சுட்டேன். வடை வந்து சாயங்காலம் தான் சுட போறோம். காலையில வந்து கார்னிஷிங்க்கு வந்து கொஞ்சோண்டு மட்டும் பிஸ்தா ஊற வச்சு எடுத்துட்டேன். பாக்கி பிஸ்தாவையும் நல்லா ஊற வச்சு தோல் உரிச்சுட்டு, பிரியாணிக்கு தான் இப்ப வந்து மசாலா போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து ஷான் பிரியாணி மசாலா போட்டு தான் பிரியாணி செய்ய போறோம். நான் வந்து 1 கோழிக்கு வந்து 1 ஷான் பாக்கெட் மசாலா தூள் யூஸ் பண்ணுவேன். அது பின்னாடி உள்ள கணக்கெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து 1 கோழிக்கு வந்து 1 பாக்கெட் வந்து எனக்கு வந்து அளவு வந்து கணக்கா வரும். எனக்கு என்னமோ பிரியாணி செய்றத விட தால்ச்சா செய்றது தான் ரொம்ப கஷ்டமான வேலை மாரி இருக்கும். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து பொரிச்ச கோழி, ரைத்தா, அதுக்கப்புறம் வந்து நான் காலையில வச்ச வந்து இறச்சானம். எவ்வளோதான் ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி செஞ்சா கூட வந்து லஞ்ச் வந்து சாப்பிடும்போது கிட்டத்தட்ட 3 மணிக்கு மேல ஆயிடுச்சு. நைட்டு டின்னருக்கு வடை, சட்னி, இடியாப்பம், இறச்சானம், இட்லி, வட்டலப்பம், பிரியாணி, ஆகரகாய் எல்லாத்தையும் வச்சு சிறப்பா முடிச்சாச்சு.